ஓய் மேடம், என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க? ம். எப்பவும் நான் தான் முதல்ல வருவேன், இப்ப நீங்க முதல்ல வந்து வெயிட் பண்றீங்க போல இருக்கு. என்ன இத்தனை நாளா இருந்த கோவம்லாம் குறைஞ்சி இப்ப தான் அந்த மாமாவை பார்க்கணும்னு ஆசை வந்திருக்கா உங்களுக்கு? என்ன என் மீனு குட்டிக்கு கோவம் இன்னும் குறையலையோ? என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, அமைதியா உட்காந்துருக்க? இப்போ வச்சு என்ன பார்க்கணும்னு உனக்கு என்ன வந்துச்சு? எப்போடா நீ ஃபோன் பண்ணுவ, எப்போ என்கிட்ட பேசுவேன்னு எத்தனை நாளா வெயிட் பண்ண? என்னடி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், அமைதியா உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், சீக்கிரம் வான்னு சொன்னேன். என்ன விஷயம்? நம்ம கல்யாணத்தை பத்தி எதுவும் உன் வீட்டுல சொல்லிட்டியா? ம். என்ன அப்படி சொல்லியிருந்தா முகமெல்லாம் செவந்து செக்க செவேன்னு வெக்கத்தோட இல்ல மாமா பார்த்திருப்ப. சோர்ந்து போய் சொங்கிட்ட உட்காந்துருக்க. என்னடி? இந்தா இத பாரு. என்னது இது? ஹாய், என்னடி இது? என்னத்தையே கொண்டு வந்து கையில கொடுத்து பாருங்கிற. என்னது இது? இது என்னன்னே உனக்கு தெரியாதா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. இது என்னன்னு தெரியும். இது யாருது, உங்க மைனியோடதா? ஆ, யாருதுடி? சும்மா விளையாடாத சுப்பு. என் மாமா விளையாண்டதால தானடி இது. சிரிப்பா இருக்கா உனக்கு? சிரிப்பா தான் இருக்கும். உனக்கு இதெல்லாம் பார்த்தா சிரிப்பா தான் இருக்கும். உனக்கு என்ன, நீ ஆம்பளை, நீ இதை சிரிப்பா எடுத்துக்கிட்ட. ஆனா என்னால அப்படி எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அன்னைக்கு என்னவோ வீராப்பா வசனமெல்லாம் பேசிக்கிட்டு போனேன். என்ன நடந்தாலும் உன் மூஞ்ச கூட பார்க்க மாட்டேன், உன்னை திரும்ப கூட பார்க்க மாட்டேன், இனிமே நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல. இடையில கூட உங்க அண்ணன் ஏதோ கல்யாணத்துக்குலாம் ரெடி பண்ணி கல்யாணம் வரைக்கும் போனுச்சு போல இருக்க. பாத்தியா எவ்வளவு ஸ்ட்ராங்கா அடித்தளத்தை போட்டிருக்க பத்தியா? ஆ, சரி, அப்புறம் வேற என்ன செய்யலாம்? வேற என்ன செய்யலாமா? என்ன செய்யலாம்னா நான் என்ன சொல்லணும்? நீ தான் இனி எதுவா இருந்தாலும் பண்ணணும். இப்ப என்னத்துக்கு நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க? இங்க பாரு, எதை பத்தியும் கவலைப்படாத. இப்போ போய் என் அண்ணன்கிட்டயும் என் மைனுக்கிட்டையும் எல்லாத்தையும் பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுவியா? எப்படி? ஆ, எப்படி? எப்படின்னா உன்னை வந்து மறுபடி பொண்ணு கட்டுதா, வேற எப்படி? நீ சொன்னா உன் அண்ணன் கேட்பாங்களா? என் அண்ணன் ஒத்துக்குவாரா கல்யாணத்துக்கு? ஏண்டி, யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் இப்படி எல்லாம் பண்ணேன். அப்புறம் என்ன, இனிமே யாரால என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, இந்த விஷயத்த சொன்னா எல்லாம் தானா நமக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. நீ அதனால எதை பத்தியும் கவலைப்படாத. நீ பாட்டுக்கு பேசாம வீட்டுக்கு போ. எனக்கு வீட்டுக்கு போக விருப்பமே இல்லை. எனக்கு வீட்டுக்கு போகவும் பிடிக்கல. என் மைனி என் மூஞ்ச பார்க்கும்பொழுதுலாம் என்னாச்சு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கொஞ்ச நாள் இப்படியாச்சும் பல்ல கடிச்சுக்கிட்டாங்க இரு. இந்த என் மைனிக்கிட்ட பேசி நாளைக்கே வந்து பொண்ணு கேட்டாரு. சாப்பிட்டியா இல்லையா? எதுவும் சாப்பிடுறியா? ஆனா என்கிட்ட எல்லாம் ஒரு பைசா காசு இல்ல. நீ கூப்பிட்டது நேரம் வந்துவிட்ட. எது வாங்கி தந்தாலும் நீ தான் வாங்கி தரணும். என்கிட்டயும் காசு இல்ல, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். சரி வா, நானே உன்னைய கொண்டு வந்து விட்டுட்டு வரேன். ஆமா, நான் வந்து பொண்ணு கேட்டா உன் அண்ணன் உன்னைய கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. உன் அண்ணனுக்கு என்னைய பிடிக்கலன்னா நீ என்னட்டி பண்ணுவேன்? உன் அண்ணன் வேற பெரிய பணக்கார இடத்துல உனக்கு சம்மந்தம் பேசியிருக்காரு. பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்றதெல்லாம் சாத்தியமாகுமா? என்னைய கேட்டா எனக்கு என்ன தெரியும்? எனக்கு எதுவும் தெரியாது. உன் அண்ணனை பத்தி உன்னைய கேட்காம வேற யாருக்கிட்ட கேட்கறது? சரி, இப்ப அதை பத்தி எதுவும் பேச வேணாம், வீட்டுக்கு போலாம் வா முதல்ல. ஏய் ஏய், என்ன? என்ன நீ பாட்டுக்கு டங்கு டங்கு டங்குன்னு காலை வேகமா பதிய வச்சு நடக்கிற? மெல்ல நடந்து போ. உன்னைய என்னடி மெல்ல நடந்து போட்டியே? என்ன? ஆ, அக்கறை இருக்காது அப்படின்னா? நீ பண்ண காரியத்துக்கு எனக்கு அப்படியே உன்னை பெட்ரோல் வச்சு கொளுத்திடலாம் போல தோணுது. என்னது, பெட்ரோல் ஊத்தி கொளுத்துடுவியா? ஏய் பாவம் டி, நானே என்னை நம்பி வேற ஒரு ஜீவன் இருக்கு. ஆ, உன்னைய நம்பி ஒரு ஜீவன் இருக்கா? யாரு? உன்னைய நம்பி யார் இருக்கா? நீயே உன் அண்ணனையும் உன் மைனையும் நம்பி தான் இருக்க. ஏடி, இப்ப என் பிள்ளை என்னை நம்பி தானே இருக்கு, அதை சின்ன முடியே. நல்ல வாழைப்பழம் மாதிரி பேசுற. பேச்சுக்கு ஒன்றும் குறை கிடையாது. சரி, கோச்சுக்காத கிளம்பிச்சுக்கிறேன். எவ்வளவு நேரம் வெயில நிப்ப, உடம்புக்கு ஆகாது பாரு. ஏக்கா ஏக்கா, என்னத்த காலையிலே கவலையே இல்லாத கடலை மிட்டாய் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிய? எங்க அக்காவை காணும். காமல கணக்கு கால்ற வர கடலை மிட்டாய் திங்கிறேன்னு கண்ணா வைக்கிற. என்னடி அது பாட்டுக்கு எழுந்து ஓடுது? காது எதுவும் டமாரம் ஆயிடுச்சா? ஏக்கா, கடலை மிட்டாய் திங்கிறேன்னு கேட்டலையே, அதான் நீ எங்கேயும் பிடிங்கி பண்ணி எழுந்து ஓடுது. ஏக்கா, ராசாத்திக்கா வாங்கடி. என்ன இப்ப தானே பாத்துட்டு வந்த, அதுக்குள்ள என்ன? அக்கா, சின்ன பொண்ணுக்கு போன் போட்டேன். பேசினால அவ என்ன சொன்னா, எப்ப வாராளா? பேசணும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னோம். அவ வர்றதுக்கான கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்ற. அவ அம்மா ரொம்ப முடியாம சீரியஸா கிடக்காவல. கூட துணைக்கு கூட பார்க்க ஆள் இல்லையா, அவதான் தனியா கிடந்து எல்லாத்தையும் பாக்குறாளா, அதான் வர முடியாதுன்னு சொல்லிவிட்டா. ஐயோ, என்னம்மா சொல்ற? ரொம்ப முடியாம இருக்காவளா? இந்த தம்பி போய் பார்க்கவே இல்லையா? அவ புருஷன் போன் போட்டாலும் எடுக்கிறதே இல்லையா? என்னட்டு இந்த தம்பி இப்படியெல்லாம் பண்றாரு? பாவம், ஒருத்தி அங்க கடந்து தனியா கஷ்டப்படுறான். அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு ஒரு வார்த்தை எதுவும் கேட்கறார பத்தியா? என்னவோ அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையா, அதை நமக்கு எதுக்கு? ஏக்கா, நானும் உமாலாவே அம்மால போய் பார்த்துட்டு வரலாம்னு இருக்கோம். நீனும் உமால மட்டும் போறீங்களா? அப்ப நானு ஏக்கா அதான் உன்னைய கூப்பிட வந்திருக்கோம். வாரன்ட்டே வாரேன்,
இதுக்கு என்னப்பா போயிட்டு வரலாம். எப்ப கிளம்புறிய? கிளம்புறதுக்கு என்ன இருக்குன்னு 10 நிமிஷத்துல டவுன் பஸ் வரும். அதுல அப்படியே போயிட்டு அந்த பஸ்லயே திரும்பி வந்துடலாம் அக்கா பாத்துட்டு. ஆமா இப்ப வருவோம்ல டவுன் பஸ், அதுல போலாம இருக்கீல. ஐயோ அடுப்புல வேற உலைய போட்டேன். சரி சரி இரு, அத்தைக்கிட்ட சொல்லிட்டு வாரேன். எத்த ஏமா டயனா எத்த ஏக்கா, உன் மாமியாளுக்கு காது தொய்யா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்பதான் நீ எங்க அவியட்ட உன்னை பத்தி கேட்டோம், ஒண்ணுமே பேசாத அது பாட்டுக்கு எழுந்து உள்ள போகுதே. அவியலுக்கு காது கேட்கலையா? அவிய நம்ம காதெல்லாம் கேட்காத ஆக்கிடுவாவ. எத்த என்னடி மூச்சுடாம அத்தை சொத்தன்னு கத்துக்கிட்டே இருக்க? என்ன என்ன சொல்லு. இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுறிய? ஒரு முறை கூப்பிட்டா காது வாங்கல, அதனால இன்னும் 2 முறை கூப்பிட்டேன். சொல்லு சொல்லு என்ன சொல்லு. இதா ஒன்றும் இல்லை, சின்ன பொண்ணுக்கு அம்மா உடம்பு முடியலன்னு சின்ன பொண்ணு ஊரில் போய் இருக்கால, அதான் அவளை பார்க்க அதான் வசந்தியும் மாலும் கிளம்புறாளோல. நானும் அப்படியே போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன். நான் இப்போ என்ன அவளை போய் பார்த்தே ஆகணுமா? அவன் இந்த ஊருக்கு வரமாட்டாளா என்ன? ஏத்தா அவ அம்மா உடம்பு முடியாம ரொம்ப சீரியஸாக இருக்காவ. கூட பழகிருக்கோம், வந்து பார்க்கலன்னு எதுவும் தப்பா சொல்ல மாட்டா. அவள் ஊருக்கு போய் 4-5 நாளைக்கு மேலே ஆகுது. நானும் போனுங்கன்னு ஒன்றும் போட்டு பேசல. அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாம்னு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் போய் பார்க்க வேணாம். அவிய மாமியாளுக்கு அவிய ஓரவத்துக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன இருக்கு? இவ்வளோதான் வேலை இல்லாத சிரிக்குவ. இந்த ஊர் ஊரா சுற்றிட்டு நிப்பாளுவ. உனக்கு என்ன வேலையில வீட்டுல? அவளை போய் பார்த்தா பார்க்கட்டும். ஒருத்தவ முடியாம கிடக்குறவ அவளை போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்ற. இதுக்கு நம்ம வேலையிலேயே வெட்டிலேயேங்கிறிய? அவங்க வீட்டுல போனா என்ன போவானா எனக்கு என்ன? அவைய மாமியா போறவளோ இல்லையோ, நானும் சின்ன பண்ணுவோம் அக்கா தங்கச்சி மாதிரி பழகிருக்கோம். நாங்க போகலனா அவ ரொம்ப வருத்தப்படுவா. நீங்க போய் பார்த்ததும் முடியாம கிடக்க அவைய அம்மா எழுந்து அப்படியே உட்காந்துருவாளா என்ன? ஆமா முடியாம கிடக்குறவளா யாரும் போய் பார்த்தா அப்படியே எழுந்து உட்காந்துக்கிறாங்க பாருங்க. ஏன் அப்படி எல்லாம் பேசுறிய? நாளைக்கு உங்களுக்கு முடியலன்னா அவ்வளோ வந்து பார்க்க மாட்டாளோ என்ன? அவளா என்னைய வந்து பார்க்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு நினைச்ச பத்தியா? அதுக்கு என்னைய தான் செருப்பு கொண்டு அடிச்சுக்கணும். ஏக்கா சீக்கிரம் வாக்கா, பஸ் வந்துடும். அடியே நான் அவளை போகக்கூடாதுங்கிற, நீ என்ன பஸ் வந்துங்கிற? வரமாட்டா போடி. இப்ப என்ன இந்த இருக்கிற ஊருக்கு போயிட்டு உடனே வரப்போறோம். அதுல இப்ப என்ன ஆகுது உங்களுக்கு? இவ வந்துட்டவனா வேலை விட்டு செய்யறதுக்கு ஆள் இல்லாம போயிடும். நீங்களும் உங்க சின்ன மருமகளும் எல்லாத்தையும் செய்யணும் இல்லையா? அதனாலதான் அனுப்ப மாட்டேன்றிய. சும்மா இருட்டி. என்ன சும்மா இரு சுமந்துக்கிட்டு இருந்தது? நீ பாட்டுக்கு வரப்போறியா இல்லையா? நீ எதுக்கு இந்த கழுவிக்கிட்டு எல்லாம் கழுவிட்டு இருக்க? யார் வீட்டுல நின்றுகிட்ட யார கழுவிங்கிற? யார்கிட்ட சொல்ற? என்ன இடத்தளத்தை பத்தியா? எல்லாம் இவ கொடுக்குற இடம். சரிட்டி போக கூடாதுன்னா போக கூடாது. உள்ள போய் சோறாக்குற வேலையை பாரு. இவ்வளவு நேரம் காலையில இருந்து குழுவுக்கு போறேன்னு தெருவுல ஆடிட்டு நின்றுகிட்டு ஒரு வேலையும் செய்யல. அப்படியே போய் என் தலையில கட்டிட்டு நீ பாட்டுக்கு போலாம்னு பாக்குறியா? நீ போன அந்த வீட்டுல உள்ள வேலையெல்லாம் யார் செய்யுது? ஏட்டி நீ சொன்னது சரியாதான் இருக்கு. சரியாதான் நீ சொல்லிருக்க வசந்தி. வசந்தி இரு, மாமா பின்னாடி தோட்டத்துல தான் வாழைக்கண்ணுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன். நீங்க போய் பஸ் ஸ்டாப்ல நில்லுங்க, நானே வரேன். உன்னையும் ஒரு ஆளா மதிச்சு உனக்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் பாரு. தப்புதான், அது ஏன் தப்புதான். காத்து எப்பவும் ஒரே பக்கமா அடிக்காது. நாளைக்கு நமக்கு முடியாம போவோம், நாமளும் படுத்த படுக்கையில கிடப்போம். அப்ப தெரியும் 4 பேரோட அருமை என்னன்னு. எங்கேயும் போக கூடாது, எங்கேயும் வரக்கூடாது, எவகிட்டையும் வச்சுக்க கூடாது, எவகிட்டையும் வாங்கக்கூடாது. தானே ஆக்கி தானே தின்னுபிட்டு தானே சாப்பிட ஆளுதான் போல இருக்கு. இல்ல ராசே, ஏய் ஓடு ஓடு சீக்கிரமா ஓடு. ஏக்கா சிம்பிட்டு வேகத்துல எங்க ஓடுதே? இங்க எல்லாம் மாவங்கிட்ட பத்தி வைக்கிறதுக்கு தான், வேற எதுக்கு? ஐயோ நாங்க வேற வந்து உன் வீட்டுக்குள்ள சண்டை எடுத்து விட்டுட்டோமா? கிழவி எங்களை தான் பெரிய பாட்டா படிக்கும். ஏண்டி என்ன வந்து சண்டை எடுத்து விட்டுட்டியே? அது எங்க தான் போது, யாரை தான் கூட்டிட்டு வருது, என்னதான் சொல்லுதுன்னு பாக்கும். எப்படி உட்காருமா, நான் மூஞ்சி தொடச்சு பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு வரேன். என்னட்டி அம்மா கிட்ட என்னவோ சத்தம் போடுறியா? என்ன சத்தம் போடுறாங்க உங்க அம்மா கிட்ட? இது சொல்லிருப்பாவல்ல நான் என்ன பண்ண என்ன சொன்னேன்னு. அப்புறம் என்ன தெரியாத மாதிரி வந்து கேக்குறீங்க? என்ன பேச்சு பேசுறா பாரு. என்ன பேச்சு பேசுறா பாரு. சின்ன பொண்ணு அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு பாக்குறதுக்கு போறேன். அம்மா தான் போக வேணாம்னு சொல்றாவல்ல, அப்புறம் என்ன? ஏன் அவைய போக வேணும்னு சொன்னா நான் போக கூடாதா? எதுக்கு போக கூடாது? எங்கேயும் போகாம யாரையும் பார்க்காம 4 பழக்க வழக்க வச்சுக்காம இருந்து விட்டா என்ன செய்யறது? ஆமா அப்ப போயிட்டு தான் வரட்டுமா? இப்ப என்னவா? ஏலே காலையில இருந்து ஒரு உடம்புக்கு முடியாத வீட்டுல கிடக்கா. அவளுக்கு வேலைக்கு சோறு ஆக்கி கொடுக்கணும்னு இல்லாத உன் பொண்டாட்டி குழுவுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு புறணி பேசிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு கிடந்தா. இப்பந்தான் உலைய பத்த வச்சா. சோறு குழம்பு ஆக்காம இவ்வளவு வந்து கூப்பிடுறாளுவன உடனே அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டு நான் ஊருக்கு போறோம்னு நினைக்கிறா. அப்ப மேலுக்கு முடியாதவ நான் உட்காந்து சோறாக்கி நான் சாப்பிட மாட்டேன். எதுக்குடா 2 ஆம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்க அந்த வீட்டுல? கல்யாணம் காய்ச்சின்னு உங்களுக்கு பண்ணி வச்சு இந்த வயசான காலத்துல ஒருவேளை கஞ்சிக்கு வழி இல்லாம நான் உட்காந்து கிடக்கணும். ஆத்தே என்ன நடிப்பு சாமி. வசந்தி இன்னைக்கு நம்ம போன மாதிரி தான் நான் வீட்டுக்கு போறேன். இவ்வளவு கூட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் நெஞ்சு அட்டகாசமா பண்றவ பொட்டாட்டி வீட்டுல இப்பெல்லாம் ஒரு வேலை செய்யறது இல்ல. பாவம் அந்த டைனா உடம்புக்கு முடியாம கிடக்கா. அவ மேல போட்டி போட்டுக்கிட்டு ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா. அவ எல்லா வேலையும் சரியா தானே செய்யறா, என்ன வேலை செய்யல? அப்படி கேளுங்க நல்லா. ஓஹோ உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வாரியா? நீ அவளுக்கு தான் வக்காலத்து வாங்குவ. அப்ப நான் போய் சொல்றேன், அவ சொல்றதெல்லாம் நெசமாடா? உன் பொண்டாட்டிக்கு எங்க அனுப்புறியா அனுப்பு. எனக்கு இந்த வீட்டுல சோறு வேணாம், ஒண்ணு வேணாம். இனி நான் பட்னி கிடந்தே சாவுறேன். இனி யாரும் பார்க்க வேண்டாம். ஐயோ ஆமாம்மா கிருக்குறன்னு வருதே. அப்பா போச்சு, அப்படிதான் மொத்தமா சோழி முடிச்சிருச்சு. வசந்தி அப்புறம் என்ன நின்று வேடிக்கை பாக்குற? என்னம்மா என்னாச்சு அதுக்குள்ள? அப்பதானே நல்லா கத்துனவே. நான் கத்துனா பாருடா, நான் கத்துனேன்னு சொல்றாள. பிபி மாத்திரை போடாம காலையிலேயே மயக்க கிருக்குறன்னு சுத்துது. மத்தியானம் ஆயிடுச்சு, இன்னும் சோறு சாப்பிடல. அழியில அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? லெமன் சோறு ஆக்கி வச்சேன், வேணாம்னு சொல்லிட்டாவ. அப்புறம் மத்தியானம் இனிதான் உள்ள போட்டு குழம்பு வைக்க முடியும். என்ன செய்யறது நானே?
ஏண்டா இந்த லெமன் சோறுன்ற பேர்ல எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு ஊத்தி எண்ணெயை ஒரு குண்டம் கொட்டி அதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்க. ஏற்கனவே இருக்கிற பிபி சுகருக்கு அதை தின்னா இன்னும் என்ன நிலைமைக்கு ஆகுறது? நான் ஒரே அடிக்க சாப்பிடணும்னு நினைக்கிற அளவன் பொண்டாட்டி. அம்மாவுக்கு தான் எலுமிச்சோறு ஒத்துக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் என்ன? உங்க புள்ளிவள்கிட்ட சொல்லணும், அதை என்கிட்ட சொல்லக்கூடாது. தனதோறு எலுமிச்சோறு புளிச்சோறு தான் வேணும்னு கேக்குதுவே, பரவாயில்ல என்னத்தை செஞ்சு கொடுக்கறதா? ஏமா அப்புறம் காலையில புள்ளிகளும் சோறு கட்டி கேக்குதுல்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? இந்த இத்தனோண்டு ரசம் வச்சு ஊத்தி விட்டா நான் என்ன வேணாம்னு சொல்ல போறேன்? கொஞ்சம் ரசத்தை வைக்கிறதுக்கு இவளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த கிளறின சோறு எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தா பிள்ளைகளுக்கு தினமும் கிளறி கிளறி கொடுக்க செஞ்சு கொடுக்கறதால தானே பிள்ளைவை கேக்குது. அவ்வளவு எண்ணெயை ஊத்தி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்குறாளே, நாளைகளுக்கு பிள்ளைகளுக்கு உடம்புக்கு எதுவும் முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இப்ப எதுக்கு நீங்க அங்கிட்ட இங்கிட்ட மாறி மாறி பேசிக்கிட்டு நிக்கிறிய? என்ன நான் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியே? நான் போகல. நல்லா ருசி ருசியா வகை வகையா ஆக்கி வைக்கிறேன். ஆக்கி வச்சுட்டு உங்க வீட்டோட வேலைக்காரி மாதிரி இருந்துக்கிறேன். எனக்குன்ட்டு எதுவும் கிடையாது. நான் எங்கேயும் போகக்கூடாது வரக்கூடாது இல்லையா? என்னையத்தான் சம்பளம் இல்லாத வேலைக்காரியை இந்த வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாவ. அப்புறம் என்ன என் தலையெழுத்து அவ்வளவுதான். பாத்தியாடா? அப்ப என்ன சொல்ற? வேலைக்காரி மாதிரியா நான் இவ்வளவு இந்த வீட்டுல நடத்துறேன்? இந்த பேச்சுல எதுக்கு பேசுற? நான் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுன்னு தானே பேசுற. ஏம்மா உன்கிட்ட பேசுறதா அவகிட்ட பேசுறதா? அப்ப என்ன செய்யட்டும்? இன்னைக்கு ஒரு நாள் வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு இது தெண்டமா? நான் இருந்தா தான் ரெண்டு பேரும் ஆனா சண்டை போடுறீங்க. நான் இல்லாத நேரம்ல நல்ல மாமியாலும் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு ஒன்னதான் ஊர் கதையா பேசுறிய. அத்தாடி நீ எங்கேயாவது கிளம்பி போமா. சோறு குழம்பெல்லாம் இன்னைக்கு நான் செஞ்சு வைக்கிறேன், நீ கிளம்பி போ. ஏண்டா ராசே, ஏலே இத்தனை வருஷமா ஆத்தவனைய பெத்து வளர்த்து விட்டதுலாம் இதுக்கு தானே? போடா போய் பொண்டாட்டிக்கு சாவம் பண்ணிக்கிட்டு கடை. இந்த ஆத்தால கண்டு நீ எதுவும் செய்ய வேணாம். உன் பொண்டாட்டி ஊருக்கு போகணுன்றதுக்காக இன்னைக்கு சோறு குழம்புலாம் நீ ஆக்குறேன்னு சொல்றியா? அவளை போ சொல்லு, நானே ஆக்கி சாப்பிட்டுக்கிறேன். கிளம்புமா கிளம்பு. அப்புறம் என்னக்கா அவியலதான் சொல்லிட்டால, வா போலாம். முன்னமே இதெல்லாம் சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை தேவையா? வாசந்தி நேரத்துக்கு போய் பார்த்துட்டே வந்திருக்கலாம். ஒரு வார்த்தை போன சொன்னதுதான் பத்தல. பார்த்து எப்படி கிளம்பி போறான்னு. இப்படித்தான் அங்க போறேன் இங்க போறேன்னு காசை கரியாக்கிக்கிட்டு நிக்கிறா. நீயும் அவ செய்யறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற. என்னவா போ, இவ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. உன் பெண்டாட்டி பேச்சுக்கெல்லாம் நீ ஆடிக்கிட்டு நின்னா நாளைக்கு நடு தெருவுல தான் நிக்கணும். அதை ஞாபகத்துல வச்சுக்க. ஆத்தா உனக்கு புத்தமதி சொல்றேன்னு நினைச்சுக்காத. எல்லாம் உன் நல்லதுக்குதான். சரிம்மா சரிம்மா நான் பாத்துக்கிறேன், விடுமா. ஆமா என்னத்த பாத்துக்குவ. சரி உக்காரு. ஆத்தா கையில சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆகுது. இன்னைக்கு நானே உனக்கு நல்ல அரிசியை சமைச்சு போடுறேன். பொண்டாட்டி சோறு ஆக்கறா பாரு, ஒரு உப்பு இல்லாத உரப்பு இல்லாத. வாய்க்கும் பத்த மாட்டேங்குது, வயிற்றுக்கும் பட்ட மாட்டேங்குது. என்னத்த சோறு குழம்பு ஆக்கி இந்த வீட்டுல. உக்காரு சாமி உக்காரு, இன்னைக்கு அம்மா சமைச்சு வைக்கிறேன். அப்பா உனக்கு தான் முடியல, பரவாயில்ல விடுமா. அவதான் உன்னைய பட்டினி போட்டுட்டு போற. நான் உனைய பெத்தவ, நீ பட்னியா கிடக்குறது என் வயிறு தாங்கம்மா. அதான் பெத்த மனம் பித்து புள்ள மனம் கல்லுன்னு சொல்லுவாவ. மகன் பட்னியா கிடக்குறத எந்த ஆத்தக்காரி பார்த்துட்டு சும்மா இருப்பா. உன் பசி கண்ணுல தெரியுதுடா சாமி, கண்ணுல தெரியுது. நீ வேலைக்கு போனா நீ காசு கொடுத்தா அவ உனக்கு எல்லாம் செஞ்சு போடுவா, எல்லாத்தையும் சமைச்சு கொடுப்பா. இதான் வேலைக்கு போகல இல்லையா? இன்னைக்கு அதனால தான் கிளம்பிட்டா ஊர் சுத்துறதுக்கு. அத்தை சொல்றத கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. அவ்வளவுதான் வேலை இல்லாத சிரிக்குவ, அங்க இங்க போறளவ. இவளுக்கு என்ன குடும்பம் இல்லையா, பிள்ளை இல்லையா, பெருசா இல்லையா, மாமியா இல்லையா? இவளுக்கு என்ன வேலை இருக்கு? இவன் ஏன் போற? சரிம்மா விடுமா, ஏதோ விடுமா. இவன் பொண்டாட்டிக்கு தான் வக்காலத்து வாங்குவ. எல்லாம் தலை எழுத்து, என்னத்த பண்ண. வாமாடா என்ன அக்கா எங்க மாமா போறாங்க? இந்த சின்ன பொண்ணு அம்மாவுக்கு உடம்பு முடியல இல்லையா, அதை பாக்குறதுக்கு போறாங்க. சின்ன பொண்ணு அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு பாக்க போறாங்களா? சரி சரி மாமா. சாப்பிட்டியா? இன்னும் இல்லையே, அக்கா தான் சமைக்கவே இல்லையே. அக்கா உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்களா? என்னம்மா? லோன் வந்திருக்குன்னு சொன்னாங்க. சொன்னா லோன் பணத்துல கார் வாங்க போறாங்களாமே அக்கா. அதெல்லாம் எதுவும் சொல்லலையம்மா. சரி வந்தா வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் என்ன பண்ணலான்னு. அத்தைக்கும் லோன் வந்திருக்கான். அத்தையோட லோன் பணம் வாங்கி எங்க கிட்ட கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அத்தைகிட்டையும் கேட்டான், தாரம்னு சொன்னாவ. நான் தாராளமா வாங்கிக்க மாமா, உங்க தம்பியை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்னு இருக்கேன். அதெல்லாம் எதுக்குமா, வேணாம். எத்தனை நாளைக்கு தான் இங்கே இருந்து கஷ்டப்படுறது? வெளிநாட்டுக்கு போனா கொஞ்சம் ரூபா சம்பாதிப்பாரு, சீக்கிரத்துல நல்லா செட்டில் ஆயிடலாம். நம்மளும் புதுசா வீடெல்லாம் கட்டலாம். சரி உன் விருப்பம், நீ என்ன விருப்பப்படுறியோ அப்படியே பாத்துக்க. மாமா சும்மா இருக்க ரொம்ப போர் அடிக்குது. நம்ம ரெண்டு பேரும் தாயம் விளையாடலாமா? தாயமா? சரி எடுத்துட்டு வா விளையாடலாம். சரி இருங்க கொண்டு வரேன்.